ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூரில் இருக்க ஃபிஷ் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம். இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா, ஷ்ரிம்ப்ஸ் வாங்கலான்னு வந்திருக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி இந்த ஃபிஷ் மார்க்கெட்டை ஒரு விசிட் போட்டுடலாமா? இந்த கேட்டோட விளையாடினது போதும்னு அப்படியே கடைக்குள்ளே போனால் இங்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷ் இருக்குங்க. இதோட பேரே பார்த்தீங்கன்னா கெத்தாக இருக்குங்க. இதோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கோஸ்ட்டுங்க, கருப்பு பேய். ஆனால் இது பார்க்க அந்தளவுக்கு மோசமாக ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப எக்ஸாட்டிக்காக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான மீன் மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு நாள் ட்ரை பண்ணியே தீர்ந்தாங்க. இதை பார்க்கும் போதே எனக்கு தோணிடுச்சு, கண்டிப்பாக ஒரு நாள் இதை ட்ரை பண்ணேன். ஏன்னா அதை பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தண்ணிக்குள்ளே ஏதோ ஒரு கொடி அசைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குது இது. இதை பார்த்துட்டு அப்படியே இந்த பக்கம் பார்த்தா யார்ரா இவனுங்க இப்படி இருக்கானுங்க, யார்ரா இந்த பையன்ற மாதிரி இருக்கானுங்க. இவனுங்களை பாருங்களேன், இவனுங்க வந்துட்டு நண்டுக்கும் எறாக்கும் கொலாபரேட் ஆன மாதிரியே இருக்கானுங்க. இவனுங்க வந்துட்டு ப்ரானோட உடம்பும் நண்டோட கையும் வச்சுருக்கானுங்க. இவனுங்க வேறு எதுவும் இல்லை, இது அந்த க்ரே ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு குட்டி லாப்ஸ்டர் மாதிரி இருக்குது. இந்த க்ரே ஃபிஷ்ன்னுவாங்க, அதுதாங்க இது. எதுவும் வந்துட்டு அக்வாரியமில் வளர்க்கக்கூடிய ஒரு பெட்டு தாங்க. பட் ஆனால் இது பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா. யூஸ்வலாக வந்துட்டு நம்ம இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபிஷ் அக்வாரியம்லாம் பார்க்க முடியாதுங்க. இந்த மாதிரி கொளத்தூர் மாதிரியான கடைகள் வந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம ஷ்ரிம்ப்ஸ் பார்க்க போகலாங்க. ஃபைனலி நம்ம ஷ்ரிம்ப்ஸோடு சேர்த்து இந்த 2 லைவ் பிளான்ட்டையும் நம்ம வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஷ்ரிம்ப்ஸுக்கு வந்துட்டு பிளான்ட் ரொம்ப முக்கியம்ட்டாங்க. இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த ஷ்ரிம்ப்ஸுங்க. இது ரொம்ப குட்டியாக இருக்கும், அதனால் இப்போ கவரில் தெரியாது. பட் நம்ம டேங்க்கில் விட்டோன்னா நல்லா விசிபிளாக இருக்குங்க. பட் அதுக்கு முன்னாடியே நம்ம டேங்க்கை கொஞ்சம் செட்டப் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ரிங் ஸ்டாம்ப்பு இது நம்ம இதுக்கு முன்னாடி கப்பி வளர்த்த டேங்க்கு, அந்த கப்பிலாம் இப்போது இல்லை. ஸோ அதனால் இதை வந்துட்டு நம்ம ஷ்ரிம்ப்ஸ்க்காக ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு இது ஷ்ரிம்ப்ஸ்னால நம்ம ஒயிட் சாண்ட் போட்டால் நல்லா விசிபிளாக இருக்குங்க. ஸோ அதனால் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த ஒயிட் சாண்ட் எடுத்து டேங்க்கில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்துட்டு ஈவனாக போட்டு வச்சுக்கலாங்க. ஸோ ஸ்லோவாக வந்துட்டு நான் ஒயிட் சாண்ட் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டேங்க்கோட எல்லா இடத்துலையும் வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சிட்டேங்க. அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒயிட் சாண்ட் போட்டு முடித்த ஒன்று பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றினாங்க. அதை வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாகவே ஊற்றலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ரிவர் ஸ்டோன் வந்துட்டு எடுத்து அதையுமே வந்துட்டு ஆட் பண்ணிட்டாங்க. அதை வந்துட்டு அழகாக செட் பண்ணிவிட்டு அது கூடவே வந்துட்டு ஒரு சின்ன பிளாஸ்டிக் டாய் மாதிரியான ஒரு பிளான்ட்டும் வச்சுட்டேன். அது வந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்த லைவ் பிளான்ட்டுமே நான் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. டேங்க்கோட செட்டப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த ஷ்ரிம்ப்ஸை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் டெம்பரேச்சர் கண்டிஷனுக்காக வந்துட்டு அப்படியே பேக்கெட்டோட தண்ணியில் போட்டாச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எடுத்துகிட்டு நம்ம ஷ்ரிம்ப்ஸ்லாம் வந்துட்டு ஸ்லோவாக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆட் பண்ண வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ ஒவ்வொரு ஷ்ரிம்ப்பாக வந்துட்டு 8 ஆட் பண்ணால் மொத்தம் வந்துட்டு 6 இருக்குது. ஸோ 6 ஷ்ரிம்ப்ஸுமே நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிட்டோங்க. இது வந்துட்டு என்னென்ன கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ரெட் இருக்குது, பிளாக் இருக்குது, அண்டு ஆரஞ்சு இருக்குது. மொத்தம் 3 கலரு, ரெட்டு, பிளாக்கு, ஆரஞ்சு. ஒவ்வொரு கலர்லேயும் 2 இருக்குங்க. ஒரு பேர் இருக்குது. மொத்தம் 6. ஸோ அவ்வளோதான், இந்த செட்டப் முடிஞ்சது. இதில் ஷ்ரிம்ப்ஸ் நல்லா வளரும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஏன்னா நம்ம எல்லா செட்டப்பும் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு நம்ம இன்னும் ஆக்சிஜன் பம்ப் மட்டும் ஆட் பண்ணோம். அதையுமே வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிடுவோம். வீடியோ எண்டில் வந்துட்டு அதுவுமே ஆடே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப்ஸ் நல்லாவே வந்துட்டு சுற்றிட்டு இருக்குங்க பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் நான் இந்த ஷ்ரிம்ப்ஸை கேப்சர் பண்ண சில வீடியோஸ் தான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை வந்துட்டு பார்த்துட்டு வந்துடுங்க, அது பார்க்க நல்லாயிருக்கும்.
அவ்வளோதான் கைஸ், இதோட அந்த வீடியோ முடிஞ்சது. அண்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ, பை பை.